நம்ம வீட்டிலலாம் ஒரே ஒரு எலியை பார்த்துட்டாலே அதை பொரிய வச்சு பிடிக்கலாமா இல்லை மருந்தை வச்சு கொல்லாமான்னு யோசிக்கிற இந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான எலிகள் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கு. அதை மக்கள் தெய்வமாக வேற கும்பிடுறாங்க. ஹாய் ஹலோ மக்களே, நான் கலக்கல் டைரிஸ்லேருந்து விஜயா பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் பிக்கனேர் பக்கத்தில் இருக்கிற கர்ணி மாதா டெம்பிள் பற்றி தாங்க. கர்ணி மாதா டெம்பிள் அப்படின்னா யாருக்கும் தெரியாது, ஆனால் எலி கோயில் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இங்கே இருக்கிற கர்ணி மாதா துர்க்கை அம்மனோட அம்சமாவே பார்க்கப்படுறாங்க. இவங்க பரம்பரையிலையோ இவங்க வம்சாவளியிலையோ யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க இந்த கோயில்ல எலியா பிறக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. நாம இந்த கோயில் பிரகாரத்தை சுத்தி வரும்போது நிறைய எலிகள் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கும். அதனால ரொம்ப கவனமா நடக்கணும். தப்பி தவறி உங்க கால் பட்டு அந்த எலிக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கோல்டுலயோ இல்ல சில்வர்லயோ ஒரு எலிய அந்த கோயிலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல ஒரு வெள்ளை எலி இருக்காங்க. அந்த வெள்ளை எலியை மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க செம லக்கிங்க. ஆனா பாருங்க, நாங்க ரொம்ப அன்லக்கி. எங்க கண்ணுல அந்த வெள்ளை எலி படவே இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த கோயில்ல எலி குடிச்ச பாலை தான் பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கறாங்க. நாம இந்த எலிகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா வெளியில தானியமும் ஸ்வீட்டும் விற்பாங்க. அதை வாங்கி நாம இந்த எலிகளுக்கு கொடுக்கலாம். போங்க, போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.